அமித்ஷா கொடுத்த ஆஃபர், அண்ணாமலை எடுத்த முடிவு. பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பொறுப்பு. தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகி தனியாக வி த லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கி மக்கள் பணிகளை செய்து வருகிறார். குறிப்பிட்ட அளவில் தன்னுடைய புதிய அமைப்பில் உறுப்பினர்கள் இணைந்தவுடன் புதியதாக கட்சியை அறிவிப்பது மற்றும் கொடி கொள்கை என அண்ணாமலை அறிவிப்பார் என்றும், அதுவரை தொடர்ந்து வி த லீடர்ஸ் அமைப்பின் மூலம் மக்கள் பணிகளை செய்வார் என தகவல் வெளியானது. இந்த நிலையில் பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலகிய பின்பு அவ்வப்போது அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கும் அண்ணாமலை தொடர்ந்து முழு வீச்சில் அரசியல் குறித்து பேசுவதை தவிர்த்து வந்தார். இதற்கு தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கும் தாவேக அரசுக்கு 1 வருடமாவது டைம் கொடுப்போம் என ஏற்கனவே அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் சென்னையில் நடந்த வி த லீடர்ஸ் நிகழ்வில் பேசிய அண்ணாமலை தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதாவது, அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகுவதற்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தன்னுடைய விலகல் குறித்து விளக்கம் அளிக்க டெல்லி சென்றிருந்தார். அப்போது அமித்ஷா மற்றும் அண்ணாமலை இடையில் நடந்த உரையாடல் குறித்து அண்ணாமலை மேடையில் போட்டு உடைத்துள்ளார். அதில் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலக வேண்டாம் என்றும், டெல்லியில் முக்கிய பொறுப்புகளை கொடுக்கிறோம், நீங்கள் டெல்லியில் இருந்து அரசியல் செய்யுங்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்ததாகவும், அதற்கு அண்ணாமலை வேண்டாம், எனக்கு தமிழ்நாட்டிலேயே இருந்து கொள்கிறேன் என தெரிவித்து, உங்கள் வழியை நீங்க பாருங்க, எங்கள் வழியை நாங்கள் பார்க்கிறோம் என்று அண்ணாமலை டெல்லியில் கொடுத்த இந்த பொறுப்பை வேண்டாம் என மறுத்துவிட்டதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் டெல்லியில் அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுப்பதாக இருந்தார் என்கிற தகவல் டெல்லி வட்டாரங்களில் இருந்து கசிந்துள்ளது. அதில் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பொறுப்பை வழங்க டெல்லி பாஜக தலைமை தயாராக இருந்திருக்கிறது. தேசிய பொதுச் செயலாளர் மற்றும் தென் மாநில பொறுப்பாளராக கூடுதல் பொறுப்பும் வழங்க தயாராகவே டெல்லி பாஜக தலைமை இருந்திருக்கிறது. ஆனால் தனக்கு இந்தியா முழுவதும் சுற்றி அரசியல் செய்ய விருப்பமில்லை, தமிழகத்தில் மட்டும் அரசியல் செய்ய விருப்பம் என தன்னுடைய நிலைப்பாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தெரிவித்த அண்ணாமலை, தான் ஏற்கனவே நிதானமாக யோசித்து தமிழக அரசியலில் தன்னுடைய எதிர்கால திட்டம் குறித்து தயார் செய்துவிட்டேன், அதை என்னால் பாஜகவில் இருந்து சுதந்திரமாக செயல்பட முடியாது, ஆகையால் என்னை என் வழிக்கு விட்டுவிடுங்க என டெல்லியில் ஓப்பனாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. இதன் பின்பு அமித்ஷாவும் அண்ணாமலையை இதற்கு மேல் கன்வின்ஸ் செய்ய முடியாது என்கிற முடிவுக்கு வந்தவர், அவர் வழியிலேயே அவர் செல்லட்டும் என்கிற முடிவுக்கு அமித்ஷா வந்துவிட்டாராம். இந்த நிலையில் தற்போதைக்கு எந்த ஒரு தேர்தலும் தற்பொழுது இல்லாத காரணத்தில் அரசியல் கட்சியை மெதுவாக தொடங்குவோம், அதுவரை வி த லீடர்ஸ் அமைப்பின் மூலம் மக்கள் பணியை தொடர்ந்து செய்வோம் என்கிற முடிவில் தீர்க்கமாக இருக்கும் அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு புதிய அரசியல் கட்சியை தொடங்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது.